நேயர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது நாம் பேச இருப்பது குலதெய்வ வழிபாடும் பரிகாரங்களும். ஒரு சில பேருக்கு நமக்கு குலதெய்வம் சரியாக தெரியலை, குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை, தெரியாமலே இருக்கின்றன. அதை நாம் எப்படி அறிவது, நமக்கு எது குலதெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அதை அறிந்து கொள்வதற்கான ஜோதிட ரீதியில் அமைப்புகள், அதை அறிந்து கொள்வதற்கான வழிபாட்டு ஸ்தலங்கள், இது ரெண்டையும் நாம் இணைத்து இப்போது பேச இருக்கிறோம். இப்போ முதல்ல குலதெய்வம் அப்படின்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம்தான் ஒருவருடைய குலதெய்வத்தை அறிவிக்கக்கூடிய இடமாகும். உங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் இடமே பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தை பற்றி தெரிவிக்கக்கூடியது. இப்போ லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாக வரக்கூடியவைகள் ஆண் ராசிகளாக இருந்தால், இந்த ஆண் ராசிகள்ங்கிறது முதல்ல எது? மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளில் ஒன்று 5ஆம் இடமாக வர வேண்டும். லக்னத்துக்கு 5ஆம் இடமாக 5ஆம் இடமாக இதிலே ஆண் கிரகங்கள் தொடர்பு இருந்தால், ஆண் கிரகங்கள் இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி. இப்போ ஆண் கிரகங்கிறது எது? சூரியன், செவ்வாய், அதற்கடுத்து குரு பகவான். இந்த மூன்றும் ஆண் கிரகங்களாக, இதில் சனியையும் நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு இந்த ராசிகளில் நின்றால், இந்த ஆண் ராசிகளில் நின்றால், இவர்களுக்கு கூடிய மட்டும் ஆண் தெய்வம்தான் பூர்வீக தெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக பெண் ராசிகள். இந்த பெண் ராசிகள் 6 இருக்குது. இப்போ ஆண் ராசிகள் 6 சொன்னோம். இந்த ஆண் ராசிகள் முதல்ல சொன்ன 6 என்னென்ன அப்படின்னா ரிஷப, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இப்போ பெண் ராசிகள் 6 என்னென்ன? ரிஷபம், கடகம், கன்னி, அதற்கடுத்து விருச்சகம், மகரம். இந்த ராசிகள் எல்லாம் மகரம், துலாம், மகரம். இந்த 6 ராசிகள் பெண் ராசிகளாக வரக்கூடும். இந்த பெண் ராசிகள் 6 ராசிகள் என்னவென்றால் ரிஷபம், கடகம், அதற்கடுத்து கன்னி, 4வது விருச்சகம், 5வது மகரம், 6வது மீனம். இந்த 6ம் பெண் ராசிகளாகும். இந்த பெண் ராசிகளில் பெண் கிரகங்கள், இந்த பெண் கிரகங்கள்ங்கிறது எது? சுக்கிரன், சந்திரன், புதன். இதோட ராகுவை நீங்கள் இணைத்து கொள்ளலாம். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ராசிகளில் நின்றால் இவர்களுக்கு பூர்வீகம் பெண் தெய்வம்தான் என்றும் சொல்ல முடியும். இது ஒரு முறை. இதற்கடுத்து இன்னொரு சூட்சும முறை இருக்கின்றன. குலதெய்வத்தை அறிவதற்கான ஒரு சூட்சும முறை. அது என்னவென்றால், உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களும் உங்களுக்கு என்ன நட்சத்திர சாரங்களில் டிகிரியில் இருக்குங்கிறது அங்கே நட்சத்திர பாதத்தோடு கிரகஸ்புடம் பாகை கலை என்று இருக்கும். அதில் ராகியது நீங்களாக 7 கிரகங்களுக்கும், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரர், சப்த கிரகங்கள். இந்த 7 கிரகங்களும் நிற்கக்கூடிய இந்த கிரக பாகை கலைகளை நாம் பார்க்க வேண்டும். இதிலே யார் ஒருவர் அதிகமான பாகை கலையில் நிற்கின்றார்களோ, இந்த 7 கிரகங்களில் யார் ஒருவர் அதிகமான பாகை கலையில் நிற்கின்றார்களோ, அப்படி முதலில் நிற்பவர்களுக்கு நிற்கக்கூடிய கிரகம் எது? 2வது நிற்கக்கூடிய கிரகம் 2 கிரகங்களை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். முதலில் இருக்கக்கூடிய அதிகமான பாகை கலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள்? 2வது அதிகமான பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த சப்த கிரகங்களில் அதிகமான பாகை கலையில் யார் முதலில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். முதலில் அதிகமான பாகை கலையில் இருப்பவர்களுக்கு பேர் ஆத்மகாரகன் என்று பெயர். 2வது அதிகமான பாகை கலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுவோ அது அமாத்திய காரகன் என்று பெயர். இந்த 2 பேரை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். இந்த 7 பேரில் ஆத்மகாரகன், அமாத்திய காரகன் அதிக பாகை கலையில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதற்கு ஒரு வலிமை அதிகம் உண்டு. இந்த ஆத்மகாரகனாக வரக்கூடிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் நின்றால் எந்த கிரகமோ, இப்போ நாம் சொன்ன ஆண் கிரகமோ பெண் கிரகமோ, யாரேனும் ஒருவர் ஆத்மகாரகனாக லக்னத்துக்கு 5இல் நின்றாலும், நவாம்சத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 12இல் நின்றாலும், அவர்களுக்கு ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் தெய்வம், அதே அந்த ஆத்மகாரன் அமாத்திய பெண் கிரகமாக இருந்து லக்னத்துக்கு 5இல் நின்றால் அல்லது நவாம்சத்தில் சந்திரனுக்கு 12இல் நின்றால் கண்டிப்பாக அது பெண் கிரகமாக இருந்தால் பெண் கிரகம் என்று முடிவு செய்ய வேண்டும்.
இரண்டும் கலந்த ஒரு கிரகமாக இருந்தால், அதாவது ஆண் கிரகம் பெண் கிரகம் கலந்த 2 கிரகங்கள் எது அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி புதன். இவர்கள் வந்து ஆண் அலிகிரகம் என்றும் பெண் அலிகிரகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த ராசியில் இடம்பெற்று சந்திரனுக்கு 12 ஆத்மகன் அமாத்தியகரனாக வந்து நின்றால் அங்கே ஆணும் பெண்ணும் இணைந்த தெய்வமாக அவர்களுக்கு இருக்கும். அங்கே பெண் தெய்வம் இருக்குது, அதில் ஆண் இணைந்ததாகவும் இருக்கும், அல்லது ஆண் கடவுளாக இருந்து பெண் அதற்குள் இணைவாகவும் இருக்கும். இப்படியா குலதெய்வமாக இருக்கலாம். ஆண் கிரகமாக மட்டும் வந்து ஆத்மகாரகனாக வந்து ஆண் ராசியில் இருந்தால் கண்டிப்பாக ஆண் தெய்வம் தான். பெண் கிரகமாக வந்து பெண் ராசியிலிருந்து ஆத்மகாரனோ அமாத்தியக்காரனோ யார் ஒரு பலமாக ஜாதகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நவாம்சத்தில் சந்திரனுக்கு 12 இருந்தாலும் அவர்களுக்கு பெண் கிரகம் வந்தால் பெண் கிரகம் என்றும் ஆண்கள் உறுதியிட்டு சொல்லலாம். இந்த 2 கிரகங்களுடைய அம்சமாக ஆத்மகாரன் அமாத்தியகாரனாக வந்தால், சனி புதனாக வந்தால், நவாம்சத்தில் சந்திரனுக்கு 12 இருந்தால் இரண்டும் இணைந்ததாக குலதெய்வங்கள் இருக்கும். இதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள், சரியாக இருக்கும். நான் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன், பார்த்தும் சிலருக்கு சொல்லியிருக்கிறேன், சரியாக இருக்கின்றது. இப்போது இதற்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன என்பதை பார்ப்போம். இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க முதல்ல வழிபட வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, சப்த கன்னியரை வணங்க, முதல்ல மகா கணபதியை வணங்க வேண்டும். ஃபஸ்ட்டு அந்த மகா கணபதியை கண்டிப்பாக வணங்க வேண்டும். அதில் அற்புதமான மகா கணபதிகள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிறார்கள். எல்லா கணபதியையும் விட முதலில் சிறப்பு வாய்ந்தது வந்து குபேர கணபதி என்று சொல்லக்கூடிய பிள்ளையார்பட்டி. வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பல சம்பத்துக்களை தரக்கூடிய, நமக்கு வாழ்க்கையில் வளமையை காட்டக்கூடிய, அங்கே அவருக்கு 9 தீபங்களும் 9 கிரகங்களாகவும் 16 தீபங்கள் 16 பாக்கியங்களாகவும் குடவரை கோயில் வளர்ச்சியாகவும் குபேர திசையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த கற்பக கணபதியை முதல்ல நீங்கள் வணங்கணும். அதற்கடுத்தது உச்சி பிள்ளையார், அதற்கடுத்து சேலத்தில் இருக்கக்கூடிய ராஜ கணபதி, மண்ணாலான மணக்குள விநாயகர், அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சிக்கு அருகே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர், இவர்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமுக கணபதியாக இருக்கக்கூடிய ஹேராம்ப கணபதி மின்னல் அரக்கோணம் மூலவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான கணபதிகளில் யாரேனும் ஒரு மகா கணபதியை அல்லது உங்கள் ஊரில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத கணபதியை அருகம்புல் சாத்தி தீபங்கள் ஏற்றி அபிஷேகங்கள் செய்து நிவேத்தியங்கள் செய்து வஸ்திரம் சாத்தி அவரை முதலில் வணங்கி கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் குலதெய்வத்துக்கான வழிபாட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது முதல்ல நாம் முதல்ல 2வது வழிபட வேண்டியது சப்த கன்னியர், 7 அம்மன்களாக இருக்கக்கூடிய சப்த கன்னியர். இந்த சப்த கன்னியரை வணங்க வேண்டும். இந்த சப்த கன்னியர் சிவனோடு இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்குன்னா, அதில் ஒன்று குளித்தலையில் காவிரி நீர் பாயும் குறுங்கல் ஈஸ்வரர் என்ற ஒரு ஆலயத்தில் அங்கே வடக்கு பார்த்த சிவனாகவும் அவருக்கு பின்புறம் அந்த சப்த கன்னிகளும் இருக்கின்றார்கள். அது ஒரு சிறப்பம்சம். சப்த கன்னியர் எங்கு இருக்கிறார்களோ அவர்களை வேண்டி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அப்படி சப்த கன்னியர் வனத்துக்குள் இருக்கக்கூடிய சப்த கன்னியர்களுக்கும் மூலவராக இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு வலிமை அதிகம். அதே மாதிரி வராகியாக இருக்கக்கூடிய அம்மன்களுக்கு வலிமை அதிகம். அதே மாதிரி வராகியாக இருக்கக்கூடிய அம்மன் வந்து மூலவராக இருக்கக்கூடிய அம்மன் வந்து உத்தரகோசை மங்கை அருகில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் மிகவும் பிரசித்தி வாய்ந்த அம்மன். சப்த கன்னியர்கள் நிறைய இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் இருக்கக்கூடிய வராகியும் சிறப்பு வாய்ந்த வராகி. அதற்கு அடுத்ததாக சப்த கன்னியராக வடக்கு நோக்கி இந்த கற்ப விநாயகரை போல வடத்தில் இருக்கக்கூடியது காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய கோட்டை நாச்சி அம்மன். அதனுடைய மூலவர் வந்து வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய சப்த கன்னியர். அந்த அம்பாளையும் நீங்கள் வேண்டிய அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு குலதெய்வங்கள் தெரியும். அதற்கு அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் காரையார் சாலையில் உள்ள சொரிமுத்து ஐயனார் என்ற கோவில் இருக்கின்றன. அங்கே சென்று குலதெய்வமாக வழிபடலாம் அவரை, அல்லது அவரிடத்திலே சென்று கூட எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குது என்று காட்டினால் கூட உங்களுக்கு ஏதாவது வழிகள் வந்து கிடைக்கும். 2வது வந்து குலதெய்வம் சாபம் சில பேருக்கு இருந்தாலும் குலதெய்வம் நமக்கு சரியாக புலப்படாது. பாதகாதிபதி நாள் இருந்தால் பாதகாதிபதி வலுத்திருந்தாலும் ஜாதகத்தில் குலதெய்வங்கள் சரியாக. இதற்கு பரிகாரம் வந்து மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் இருக்கக்கூடிய பேரளத்தில் இருக்கக்கூடிய திருமீச்சூர் லலிதாம்பிகை வழிபாடுகள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வங்கள் தெரியும். அதுக்கடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வழிபட்டுவதோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மகா கணபதியையும் முக்குருணி விநாயகரை வழிபட்டு மீனாட்சி அம்மன் சொக்கனை வழிபட்ட பிறகு சுந்தரானந்தர் என்ற வல்லப சித்தர் அங்கே இருக்கிறார் அல்லவா, அவருக்கு மாலை சாற்றி இனிப்புகள் ஏதேனும் படைத்து வழிபாடு செய்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் அருகில் உள்ள சொரிமுத்து ஐயனார் மற்றும் அங்குள்ள மாட தேவதைகளை வழிபாடு செய்தாலும் குலதெய்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
சிலருக்கு ஊழ்வினை சாபம் இருந்தாலும் அதற்கான பாதிப்பு இருக்குது. இதுக்கு திருநெல்வேலி தென்காசி சாலையில் உள்ள கீழப்பாவூர் நரசிம்மஸ்தலத்துக்கு சென்று அங்கே வழிபாடுகள் செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நவபாசானத்தால் ஆன பைரவர் இருக்க, இந்த நவபாசானத்தில் பைரவரை தீபம் காட்டுகின்ற பொழுது முருகனாகவும் சிவனாகவும் தென்படுவார். அது கன்றமாணிக்கம் அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிச்சூர் என்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நவபாசான பைரவரையும் அல்லது வைரவன்பட்டியில் இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவரையும் இவர்களையெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கடுத்து சிவனை மையமாக கொண்டு வழிபாடுகள் செய்ய வேண்டும். பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக சிவனை வழிபாடுகள் பலரும் செய்திருக்கிறார்கள், பலரும் பூஜைகள் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த மாதிரி சிவனை யார் ஒருவர் உள்ளன்போடு சுயம்பு சிவனை யார் ஒரு உள்ளன்போடு வழிபாடு செய்ய அவர்களுக்கும் தெரியும். காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கல்லாங்குடி என்ற ஒரு கிராமம், அங்கே இருக்கக்கூடியது கர்ண பரம்பரையால் வழிபட்ட திருப்பாகதீஸ்வரர். அவர் 2 அம்மனோட சுயம்பாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அவரை சென்று அங்கே அவரையும் பாலாம்பாளையும் யோகாம்பாளையும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் வழிபாடு செய்தால், அவர்கள் அந்த பிரதோஷ நாடுகளில் சென்று அவரை வழிபாடு செய்தாலும், தொடர்ந்து பல கிழமைகள் சென்று அவர் வழிபட்டு வருவதாலும் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக சிவனை யாரொரு வழிபாடுகள் செய்கின்றார்களோ அல்லது மகாவிஷ்ணுவை பெருமாளை யார் ஒருவர் உள்ளன்போடு வழிபாடு செய்கிற தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை, பூமாதேவியோடு இருக்கக்கூடிய பெருமாளை யாரொரு வழிபாடுகள் செய்கிறார்களோ, உள்ளன்போடு வழிபாடு செய்கிறார்களோ, மாலைகள், அபிஷேக பொருட்கள், திரவிய பொருட்கள் கொண்டு பூஜிப்பது, தன்னால் முடிந்த பாமாலை பூமாலை கொண்டு பதிகங்கள் பாடுவது, உள்ளன்போடு இறைவன் இறைவை வழிபாடுகள் செய்வது, இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிவபக்தர்களை வணங்குவது, சிவபக்தர்களுக்கு எந்த வகையிலாவது உதவுவது, சிவனடை பக்தர்களுக்கும் ஏதேனும் நீங்கள் உங்களால் முடிந்த சில நன்மைகளை செய்வது எல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றும் உங்களால் கிடைக்கக்கூடிய பிறருக்கு செய்யக்கூடிய தர்மங்கள், இறை வழிபாடுகள், யோக்கியாம்சங்கள் இவற்றினாலும் கூட உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்களும் இந்த கடவுளை வழிபாடுகள் செய்யலாம். சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, அந்த முருகப்பெருமானில் நமக்கு எது சிறப்பான முருகன் என்றால் ஞான முருகன். நம்முடைய ஞான வழியை திறந்து காட்டுவதற்கு திருச்செந்தூர் முருகனை ஒரு வியாழக்கிழமையில், வளர்பிறை வியாழக்கிழமையில் சென்று அவரை வழிபாடு செய்வதோடு அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை ஒரு சேர வழிபட்டு பின்னர் இரவு ஒரு அர்த்தஜாம பூஜையில், வியாழக்கிழமை வளர்பிறையில் அர்த்தஜாம பூஜையிலும் அவர் தன்னுடைய தேவையோடு இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து மனதில் நினைத்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்யும். எண்ணற்ற சித்தர்கள் ஞானிகளையும் வணங்கலாம். வள்ளல் பெருமானுடைய அந்த பூச நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு மாத பூசமோ அல்லது வருஷ பூசமோ இதில் 7 திரைகளை நீக்கி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசை பாசைகள் என்ற 7 திரைகளை நீக்கி அங்கே வெண்மையாக ஜோதி காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதியாய் காட்டக்கூடிய அவருடைய ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்து அந்த தீப வழிபாடோடு சிதம்பர நடராஜரையும் தில்லை காளியையும் தரிசித்து நீங்கள் உங்கள் இல்லத்திலே தங்கினாலும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியும். ஆக குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக செய்வதற்கு ஜாதகத்தினுடைய அருளோடு, இறைவனுடைய அருளோடு, உங்கள் முன்னோர்களையும் நீங்கள் மனதில் நினைத்து அமாவாசைகள் தர்ப்பணங்கள் செய்து ஒரு ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி அல்லது ஸ்ரீரங்கம் சென்று அங்கே காவிரியில் நீராடி அல்லது கொடுமுடி சென்று அங்கே ஏதேனும் ஒரு புண்ணிய நதியில் நீராடி உங்களால் முடிந்த தர்மங்களை செய்து அந்த மும்மூர்த்திகளை வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் என்பதை உறுதியாக சொல்லலாம், அறுதியாக சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் இறை அருளால் எத்தனையோ பேர் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க இதற்கான பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுளரின் நேயர்களுக்கும் குலதெய்வ வழிபாடுகளை மறவாமல் செய்து குலதெய்வனுடைய அருளை பூட்டிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என்ன பரிகாரங்கள் ஒரு ஜோதிடர் செய்தாலும் கூட சொன்னாலும் கூட குலதெய்வங்களையும் மகாகணபதியை வணங்கிய பிறகுதான் எந்த பரிகாரங்களையும் செய்தால் அந்த பரிகாரங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.